என்னடா சின்ன தம்பி, நீ போய் நாட்டு நாட்டத்தை பாரு. வேலைக்கு ஆளு ரொம்ப தேவைப்படுது. சுப்பேட்டார் மக வள்ளி இல்ல, அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போறா சாவேன்னு நினைக்காத. ஆத்தா மகமாயி, நீதான் தான் என் மக வள்ளிக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும். பூத்து 10 வருஷம் ஆச்சு. அவளுக்கு சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சு அவ நல்லபடியா இருக்கணும். ஆத்தா வள்ளி, வள்ளி கூப்பிட்டீங்களப்பா? கஞ்சூத்துமா. எல்லாம் உன் காரியமா தான் உசிலம்பட்டி வர போயிட்டு வர வேண்டியிருக்கு. ஏப்பா கல்யாணம் கல்யாணம் கவலைப்படுறீங்க? நேரம் காலம் சரியா வந்தா எல்லாம் சரியாயிடும். கல்யாணம்னு வந்தா தாலிக்கு தங்க வாங்க முடியாம தவிக்கிறாங்க சில பேரு. வேலி வேலையா நிலம் இருந்து தங்கம்மா மாதிரி ஆளுங்க கூட தான் வேதனைப்படுறாங்க. சொந்த பொண்ணு சொர்ணம் கூட பெரியவங்க பேச்ச கேட்கல. அந்த பொண்ணு கூட ஐயாவுக்கு இருக்கிற குறைய நினைக்குது போல இருக்கு. சொர்ணம் அப்படிப்பட்டவ இல்லப்பா. அவன் அத்தாங்கிற முறை நினைக்கல, அவர் கிட்ட இருக்கிற குறைய நினைக்கல. தங்கம்மாவை நினைச்ச பரிதாபமா இருக்கு. குறை இருக்கிறதுனாலதான் முறைய நினைக்கல. இந்த காலத்துல பொண்ணுங்க மனதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொர்ணம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தா இதைத்தான் சொல்லுவேன். அப்படி இல்லப்பா. ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டா அரைக்கிரிக்குன்னு கூட கட்டிக்குவா. ஆசை இல்லைன்னா அரசனை கூட புருஷனா நினைக்க மாட்டான். ஐயாவு மேல இறக்கப்பட்டு அவரை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையாம அந்த ஊர்ல. உங்க மகளுக்கு இருக்கப்பா, அது அவங்களுக்கு புரியுமா? உனக்கு ஆசை இருக்குமா? அந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்து வேண்டாம். அதான் என்ன பெத்த ஆசா. எம்படி பெரிய வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாரு பார்த்துட்டேன். கல்யாணத்துக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். காளியத்தாவும் மூலமா என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டிட்டா. அண்ணே, உன் மக என் குடும்பத்துக்கு விளக்கேத்தி வைக்க சம்மதம் கொடுத்துட்டா. அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் உன் மனசு போல செய்யுமா? எல்லா வகையிலும் நான் கொடுத்து வச்சவன் தான். சரிண்ணே. வசதி உள்ளவன் எல்லார்ட்டையும் பொண்ணு கேட்டேன். ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான். உன் மகதான எனக்கு சொந்தம். உன் மகதான எனக்கு மருமக. அம்மா என்ன பெத்தவளே ராசாத்தி. நான் வரட்டுமா? அம்மா வரேன். என்ன பெத்த ராஜாத்தி. கைகாலம் பதறது பயமா இருக்க? வள்ளி, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், மறைக்காம பதில் சொல்லணும். சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற குறையினால ஊர்ல ஒரு பய கூட எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன் என் சொந்த மாமன் மக கூட என்ன கட்டிக்க மாட்டேன்ட்டான். அப்படி இருக்கப்போ என் குறை தெரிஞ்சிருந்தோம் நீ எந்த காரணத்துக்காக என்ன கட்டிக்கிட்ட? காரணம் என்னங்க? காரணம் ஆம்பளைங்களுக்கு 1000 குறை இருக்கும். அதை பத்தி என்னங்க? உங்க குறைய பத்தி நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? நான் நினைச்சபடி நல்ல புருஷனா ஆத்தா காளேஸ்வரி எனக்கு கொடுத்துட்டா. அது போதும். வள்ளி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னை நல்லா புரிஞ்சிருக்க. ஒரு பொம்பளை புருஷனை புரிஞ்சுக்கலன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலன்னா அது தெருவுக்கே வந்துடும். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். வள்ளி, மகாராணி மாதிரி உன்னை எந்தவித குறையும் இல்லாம நான் காப்பாத்துறேன்.
காளீஸ்வரி, மகமாயி, மாரியாத்தா, ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு கேட்டேன். யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. யாரோ ஒரு ஏழை பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருக்கா. தாயே, நான் சாகிறதுக்குள்ள என் மக வயித்துல ஒரு பூச்சி புழு பிறக்கணும். அத பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். தாயே, என் மகனுக்கு எப்போ அந்த வியாதி மட்டும் வந்துடக்கூடாதுமா. ஐயாவு, ஐயாவு, ஆத்தா, வள்ளி, வள்ளி, ஆத்தா, வள்ளி. என்னங்க என்னங்க? ஐயோ, என்னங்க கதவு தட்டுறாங்க, போய் தருங்க. ஐயோ, நான் மாட்டேன். அப்ப பாடு. போங்க. ஐயோ, அத்தை கதவு தட்டுறாங்க, போங்கண்ணா. என்னடி இது? ஏமா பக்கியே அசந்து தூங்குதுங்க போல இருக்கு. அடே, எங்கடா என் மருமக? நீ ஏன்டா அப்படி குதிரை குட்டி மாதிரி நிக்கிற? போய் குளிச்சுட்டு புட்ட வச்சு வச்சிருக்கேன், தின்னு போ. போட. இவன் யாருவன்? எமனுக்கு பிறந்த பையன் இல்லையாச்சே. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படி வெக்கப்பட்டா விட்டுருவடா. ஐயோ, அத்தை வந்துட்டு போறாங்க. அந்த வரட்டுமே. எங்க நான் கேட்டது? மாட்டேன். மாட்டா? போதுமா? என்னத்தா நல்லா இருக்கிறாரே தின்னத்தா? மா, மா, என்னடா? புத்தகக்காரர் வந்திருக்காரு. புத்தகம் பேசி முடிக்கணும். சாப்பாடு அனுப்ப வேணாம். நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறேன். வரட்டா? அடியே, உங்ககிட்ட சொல்லிட்டு போனமாண்டி. அதுக்காக நீ எட்டி முளைக்கி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். எந்திரிச்சு போய் முகத்தை காட்டு. இல்லன்னா இங்க இருந்து அவன் போகவே மாட்டான்டி. நான் போயிட்டு வர சொன்னேன், நீங்களே சொல்லிடுங்க அத்தை. ஏண்டா அவ சொல்லிட்டாள, போயாண்டா. அட போயாண்டா. நல்ல வயவுல நீ தின்னத்தா. ஆச்சி, சட்டுன்னு எந்திரிக்கவா முடியுது? அப்பா, அத்தை வந்து போறாங்க, போங்க. உன் கையால கொஞ்சம் புட்டு கூட. மாட்டேன். கொடுவள்ளி, கை நீட்டுங்க. ஐயோ, ஐயா இன்னும் போலையா? போங்க. போங்கடா. அத்தா, புட்டெல்லாம் தின்னியா? எங்க பையன் போயிட்டானா? அப்பவே போயிட்டாத்த. சரிதான். இனிமே குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். இந்த பாரத்தா, சீக்கிரமா சோறாக்கி தரேன், நீயே எடுத்துக்கிட்டு போ. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தின்னுங்க. தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பொழுது சாய வந்து சேரு. ராசாத்தி ஏங்கண்ணே பட்டுடும் போல இருக்கே. ஆத்தா, வாமா. வாடா. என்னடா வல? உங்க அண்ணிய பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கா? வள்ளி, இவன் வயித்துல பொறக்காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே. நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் குத்தகை பேசி பணத்தை வாங்கணும். நான் வரேன். இருடா, புட்டு தின்ட்டு போடா. வாங்க. என்ன நீ இது? வாங்க போங்கன்னு சொல்லிட்டு வா போன்னு சொன்ன பத்தாதா? ஏமா அவன் ஆத்துப்படியே கூப்பிடாத்தா. போடா, கொட்டிக்கு போ. சரி. அட போடா. போறேன். நல்ல வயவுல இது.